வேத புஸ்தகத்தில் இந்த எசேக்கியா ராஜாவின் சம்பவத்தை ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல திரும்ப திரும்ப எழுதுறாரு. எசேக்கியா ராஜாவை மட்டும் ஆவியானவர் என்னன்னு தெரில, நீங்கள் பார்த்தீங்கன்னா 3-4 இடத்துல விடாமல் எழுதிக்கிட்டே இருப்பார். ராஜாக்களில் சொல்லும் போதும் சொல்லுவார், நாலாகமத்தில் சொல்லும் போதும் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போக ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற ஒரு ராஜாவாகவும் எசேக்கியா வந்துடுவார். இந்த எசேக்கியாவும் ஏசாயாவும் ஒரே காலத்தில் தேவனுக்காக பயன்பட்ட பாத்திரங்கள். இப்போ இந்த ஏசாயா என்ன சொல்லுகிறாரோ அதை எசேக்கியா செய்வார். எசேக்கியா ராஜாவாக இருந்தாலும் அவன் தன்னை காட்டிலும் ஒரு உயர்ந்த இடத்துல தனக்கு தேவன் கொடுத்த தேவ மனுஷனை வச்சிருந்தான். பொதுவாகவே தேவ பிள்ளைகளுக்குள்ள தேவ மனிதன், தேவன் நமக்கு ஒரு மனுஷனை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நாம் எவ்வளவுதான் உயர்வான இடத்துல இருந்தாலும் நம்மை காட்டிலும் அவர் தேவனால் கொடுக்கப்பட்ட மனுஷன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்கள ஒரு படி உயரத்தில் தான் என்ன செய்யணும், வைக்கணும். இதுக்கு எசேக்கியா ராஜா பெரிய உதாரணம். எசேக்கியா ராஜா பெரிய ஒரு உதாரணம். இந்த எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம 38ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய செய்தி வருது. அந்த செய்தி அடுத்த நிமிஷமே மாறி இன்னொரு செய்தியாக வருது. இதைத்தான் அந்த 38ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எசேக்கியா ராஜா நல்லா போய்கிட்டு இருக்கிறாரு. சில வெற்றிகளெல்லாம் அதுக்கு அதிகாரங்களை அவர் பார்ப்பார், சில வெற்றிகளை பார்ப்பார். நல்லா போய்கிட்டு இருக்கும் அவர் வாழ்க்கை. யாருக்கும் கிடைக்காத வெற்றியெல்லாம் எசேக்கியா ராஜாவுக்கு கிடைக்கும். என்ன வெற்றி கிடைக்கும்? ஒரே ஒரு தூதன் என்ன செய்வார், 1,85,000 பேர்த்த அடிச்சு போடுவார். இதெல்லாம் எசேக்கியா ராஜாவுக்கு தான் என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கிடைக்கும் போது இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்வார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். உண்மையை சொல்லணும்னா எசேக்கியா ராஜா நல்ல மனுஷன். எசேக்கியா ராஜா நல்ல மனுஷன். நீங்கள் எசேக்கியா ராஜாவை பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில் அவனை போல் யாருமே ஆண்டவர் மேலே என்ன செய்ய முடியாதான், அவ்வளோ நம்பிக்கை வைக்க முடியாதான். அவ்வளோ முரட்டுத்தனமான நம்பிக்கையை உள்ளவன் எசேக்கியா ராஜா. அந்த எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கையை பார்த்துட்டு தான் அசீரிய ராஜா கூட என்ன செய்வான், டேய் அவன் நம்பிக்கையை நீ என்ன செய்யாத, கேட்காத, அந்த நம்பிக்கை உன்னை ஏமாத்தும் அப்படின்னு சொல்லி அசீரிய ராஜா தன்னுடைய தளபதிகள் அனுப்பி எசேக்கியா ராஜாட்ட பேசுவார். எசேக்கியா ராஜா பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு வருவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா மூலமாக ஒரு செய்தி வரும். என்ன செய்தி? ஏப்பா எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணு, உனக்கு மரணம் வரப்போகுது. இதைத்தான் 38ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியா அன்னைக்கு வியாதி படுறாரு. வசனத்தை போட்டுக்குவாருங்க. வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருந்துச்சு. அப்போது ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவட்டத்தில் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட, மறிச்சு போவ அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். பாருங்க, எசேக்கியாவுக்கு ஏற்றுக்கிற முடியலை. எசேக்கியாவுக்கு என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கிற முடியலை. ஏன்னா நான் கெட்டவனாக இருந்தால் பரவாயில்ல, ஆமாம் நம்ம வாழ்க்கையில் திடீர்னு சாவு வந்துச்சு ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வேறு ஏதாவது மக்களை தொந்தரவு பண்ணுறவனாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே செய்யலை, நல்ல மனுஷன். அப்போ தான் வெற்றிகளை பார்க்குறாரு, அப்போ தான் தேவனை கொண்டாடுறாரு, தேவனுக்காக பல காரியங்களை செய்கிறாரு. நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார். பஸ்கா பண்டிகை அப்படின்னா என்னது, தேவன் இந்த ஜனங்களை மீட்ட நாள். எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை என்ன செய்வார், மீட்டெடுத்த நாள். அதைத்தான் இயேசுனுடைய சிலுவையோடு கூட புதிய ஏற்பாடு ஒப்பிடுகிறது. நம்ம எல்லாம் சிலுவையில் இயேசு சந்தித்த நாள் தான் பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகையை எசேக்கியா என்ன செய்வார், ரொம்ப ஆசரிப்பார். பஸ்கா பண்டிகையை ஏன் ஆசரிக்கிறாங்கன்னா, கர்த்தர் எங்கள் மேலே நினைவாக இருக்கிறார். கர்த்தர் எங்களை என்ன செஞ்சிருக்கிறார், அந்த இரும்பு கால்வாயிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த வகையான எகிப்தின் தேசத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினார்னு சொல்லி நன்றி சொல்வதற்காக கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிற நாள் தான் யார், பஸ்காவின் நாட்கள். பஸ்காவின் நாட்களில் ஜனங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகி இங்கே எசேக்கியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது திடீர்னு ஒரு மரண செய்தி வருகிறது. எசேக்கியாவால் அதை ஏற்றுக்கிற முடியலை. எசேக்கியாவால் ஏற்றுக்கிற முடியலை. உடனே எசேக்கியா என்ன செய்கிறார், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறாரு. ஆண்டவரே, நான் தான் நல்லவனாச்சே, நான் தான் உத்தமனாச்சே, உனக்காக என்னென்னமோ செஞ்சுருக்கிறேனே, கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் 38ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிருவாருன்னா,
அவர் ஜெபம் பண்ணும்போது எசேக்கியாவுக்கு அழுக வந்துடும். பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு, அழுது ஜெபம் பண்ணுறார். உடனே ஆண்டவர் இப்படி தான் ஏசையா சொல்லிட்டு அந்த அந்த முற்றத்துக்கு தான் போகிறார். ரொம்ப எல்லாம் போகலை, வாசலை கூட தாண்டி போகலை. அந்த வாசலை தாண்டதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏசையாட்ட பேசுகிறார். திரும்ப போய் என்ன செய், அவன்கிட்ட பேசு, அவன் அழுகிறத என்னால் என்ன செய்ய முடியலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில நேரத்தில் நீங்கள் அழுகிறதா ஆண்டவருக்குலாம் என்ன செய்ய முடியாது, பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக எல்லா வகையிலையும் கொஞ்சம் பூரணராக இருக்கிறீங்க, நீங்கள் அழுதிங்கன்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஆனால் எல்லா வகையிலையும் சொதப்புறீங்க, ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறீங்க, அழுது ஏதாவது அதிசயத்தை எதிர்பார்க்குறீங்க போது ஆண்டவர் என்ன செய்வார், நீ அழுது அதிசயத்தை எதிர்பார்க்குற, இதுலேயும் நீ சொதப்பத்தையும் போகிற. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவரை எந்த மனுஷனும் மோசம் பண்ண முடியாது. பாஸ்டர் எந்த மனுஷன் நினச்சாலும் மோசம் பண்ணலாம், உங்களை எந்த மனுஷன் நினச்சாலும் மோசம் பண்ணலாம். ஆண்டவரை எந்த மனுஷன் நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, மோசம் பண்ண முடியாது. எசேக்கியா போய் ஆண்டவர்கிட்ட போய் சும்மாலாம் அழுக முடியாது. ஆண்டவரே என்ன எனக்கு சாவை கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்க முடியாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆகாப்புக்கு கொடிய சாவை கொடுப்பார். பொண்டாட்டி அதை காட்டிலும் மோசமாக சாவாங்க அப்படின்னு சொல்லுவார். பைபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அப்படி தான் செத்தாங்க. ஆகாப்புடைய மனைவியை நாய் கடித்து என்ன செஞ்சுச்சான், அக்கா பிச்சுட்டு போச்சான். ஏன்னா அந்த அம்மா போட்ட ஆட்டம் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. அப்போ ஆண்டவர் எல்லாத்துக்கும் என்ன செய்வார்னா நீதி செய்கிறவர் தான், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். யாருக்கும் அநியாயம் செய்கிறவர், எல்லாத்துக்கும் நீதி செய்கிறவர். அப்போ பாருங்க, இங்கே எசேக்கியா ராஜாட்ட செய்தி வந்துடுது. உடனே எசேக்கியா ராஜா ஆண்டவர்கிட்ட போகிறாரு. ஆண்டவர்கிட்ட போனவுடனே எசேக்கியா ராஜா என்ன செய்கிறாரு, கேட்குறாரு, என்ன ஆண்டவரே. அப்போ உடனே ஏசையா அங்கே போய்க்கிறதுக்கு வர ஆண்டவர் மறுபடியும் தட்டி, சொன்ன வாயாலே போய் சொல்லிட்டு வந்துரு, நீ சாக மாட்ட, கண்டிப்பாக கொஞ்ச நாள் என்ன செய்வ, 15 வருஷம் நீ வாழ்ந்திருக்க போகிறன்னு சொல்லி எசேக்கியா மூலமாக சொல்லி விடுகிறார். ஏசையா மூலமாக எசேக்கியாட்ட ஆண்டவர் பேசுகிறார். இப்போ இதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நாம் கேள்விப்படுகிற எந்த செய்தியையும் நாம் நினச்சா மாற்ற முடியும். முதல் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும். நம்ம வாழ்க்கையில் கேள்விப்படுகிற எல்லா செய்தியையும் அதை நம்ம கேட்டுட்டு உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, இது மாறாதுன்னு முடிவுக்கு வரக்கூடாது, இது தேவனிடத்துலேருந்து வந்ததுன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, இதை நான் ஏற்றுக்கிறேன்ற ஒரு முடிவுக்குலாம் வரக்கூடாது. விருப்பம் இல்லையா, இது மாறணும் ஆண்டவரே, இதை மாற்றுங்க ஆண்டவரே, எந்த செய்தியாக இருந்தாலும் சரி. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வேதத்தில் யவீரு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசுட்ட வர்றாரு. இயேசுட்ட வந்த உடனே யவீர் எதுக்கு வர்றாருன்னா அவருடைய மகளுக்கு சுகம் வேண்டி வருகிறார். யவீர் மகளுக்கு சுகத்தை ஆண்டவர் தருவதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். ஆண்டவர் தாமதிக்கலாம் இல்லை, ரெடியாக இருக்கிறார். திடீர்னு சூழ்நிலை, இயேசு வந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு அம்மா என்ன செய்கிறாங்க, இயேசுவை தொட்டுறாங்க. ஒரு பெரிய அற்புதத்தை அந்த அம்மா வாங்கிக்கிறாங்க. வாங்கின உடனே இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துருச்சு, யவீர் வீட்டிலேருந்து ஆள் வந்துடுறாங்க, செத்து போயிடுச்சு உன் குழந்தைன்ட்டு. புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் சில செய்திகள் நம்மளை அதிர்ச்சியாக்கும், சில நேரத்தில் சில சம்பவங்கள் நம்மளை அதிர்ச்சியாக்கும். சில நேரத்தில் இந்த காரியம் முத்தக்கூடாதுன்னு நினைப்போம், அது முத்திரும். சில நேரத்தில் இது நடக்கக்கூடாதுன்னு நினைப்போம், அது நடந்துடும். சில நேரத்தில் இப்படியெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைப்போம், அது போயிடும். எது வேணாலும் நடக்கும். ஆனால் நமக்குள்ள ஒன்று புரியணும், எது நடந்தாலும் என்னால் அதை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். நான் தேவனுடையவன். எது நடந்தாலும் நான் தேவனுக்கு தெரியப்படுத்தி என்னால் அதை என்ன செய்ய முடியும், மீட்க முடியும். இதைத்தான் நம்ம எசேக்கியாட்ட கற்றுக்கொள்ள போகிறோம். ஏதாவது நடந்துருச்சுன்னா உடனே நாம் உலகத்தாரை போல என்ன செஞ்சிடக்கூடாது, அவ்வளவுதான் தலையிலலாம் கை வைக்கக்கூடாது. நடக்கிறத உங்களால் ஏற்றுக்கிற முடியலை, நடக்கிறத நீங்கள் விரும்பலை, நடக்கிற சூழ்நிலை உங்களை மீறி போய் ஏதோ ஒன்று நடக்குது, உடனே எசேக்கியா மாதிரி என்ன செஞ்சிடணும், மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன்கிட்ட தான் போகணும். யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறானோ அவன்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. நம்ம மக்களுடைய அடுத்த வேலையை அதை இதை மாற்றணும்னு பார்த்து சொல்லிட்டார், இன்றைக்கே போய் என்ன செஞ்சிருவோம், மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடுறீங்க, மனுஷன்கிட்ட போகக்கூடாது. மனுஷன்கிட்ட போனீங்க அப்படின்னா அது மாறாது, மறுபடியும் அது என்ன செஞ்சிடும், சீல் வைக்க ஆரம்பிச்சிடும். சாதாரணமாக இருந்த புண்ணை சலம் வச்ச புண்ணாக மாற்றிடுவீங்க. எசேக்கியா உடனே ஏசாயாட்டெல்லாம் போய் சண்டை போடலை. அவன் போய் ஏசாயாட்ட சண்டை போட்டிருக்கலாம், என்ன ஏசாயா உனக்கு நான் தெரியாதா, நான் எவ்வளோ உத்தமே, இன்னும் அவனுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, எனக்கு என்ன வயசு, கொஞ்சம் வயசு, இந்த கொஞ்சம் வயசுலேயே சாக போகிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஒரு தேவ மனுஷன், ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் போராடக்கூடாதா, உனக்கெல்லாம் நான் என்னென்ன செஞ்சுருக்க மாட்டேன். சில நேரத்தில் மனுஷன்ட்டு அப்படி தான் நம்ம போராடுவோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன்,
மனுஷன்கிட்ட போராடுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்குற மாற்றம்லாம் வராது. நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தர் ராஜாத்தி ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலையை சந்திக்கிறாங்க. மொர்தெகாய் போய் எஸ்தர் ராஜாத்திட்ட சொல்கிறாரு, எப்பா பெரிய ஆபத்தான சூழ்நிலை, நம்ம யாருமே தப்ப முடியாது, எல்லாரும் சாக போகிறோம், இதை காப்பாற்றுவதற்கு நீ இருக்கிற இடத்துல இருந்து பேசு அப்படின்றாங்க. ராஜாட்ட போய் பேசு அப்படின்றாங்க. அப்போ தான் எஸ்தர் ராஜாத்தி சொல்லுவாங்க, எப்பா நான் ராஜாட்ட பேசுகிறது இருக்கட்டும், நம்ம எல்லாம் சேர்ந்து முதல் தேவன்கிட்ட பேசுவோம். தேவன்கிட்ட பேசுனா தான், தேவன் வாசல் திறந்தா தான் நான் ராஜாட்ட போய் பேச முடியும். தேவன் வாசல் திறக்காம போய் நான் ராஜாட்ட பேசுனா நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் சாகணும். அப்படி தான் எஸ்தர் சொல்லுவாங்க. இந்த செங்கோல் மட்டும் நீட்டப்படலைன்னா நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் சாகணும். அவங்கெல்லாம் ஒன்றே கொள்றாங்களோ இல்லையோ, வெட்டு எனக்கு தான் என்ன செய்யும், விழுகும். அப்போ சில நேரத்தில் நானும் நீங்களும் பைபிள் பிரகாரம் எந்த சூழ்நிலை எப்படி தலைகீழாக வந்தாலும் தேவன்கிட்ட போயிடும். ஆண்டவரே தலைகீழாக வந்துருச்சு, நான் நினச்சதை காட்டிலும் மோசமாக வந்துருச்சு, நான் எதிர்பார்க்காத விளைவுகள் வருகிறது, நான் விரும்பாத பிரச்சனைகள் வருகிறது, நானே எதிர்பார்க்காத எதிரிகள் பெருகிறாங்க, என்னத்துக்கு தான் என் கூடயே எப்போ பார்த்தாலும் இந்த உலகத்தில் இவர்கள் போராடுகிறார்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போயிருங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட உட்காந்து பார்த்தீங்கன்னாலே ஆண்டவர் உங்களோடு கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் இடைப்பட ஆரம்பிப்பார். ஏற்ப ஒரு ரூபத்தில் எப்படி இடைப்படுவார்லாம் சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் இடைப்படுவார். அப்போ எஸ்தர் பாருங்க அழகா சொல்கிறாங்க மொர்தெகாயிட்ட, எல்லாரும் போங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நானும் என் தாதிமார்களும் கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட போய் உபவாசம் பண்ணுகிறோம். எந்த செய்தியையும் ஜெபத்தினால் நம்ம என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். எந்த செய்தியும் டாக்டர் சொல்லலாம், இதுதான் உங்களுடைய நோய், இது கடைசி வரைக்கும் நீங்கள் சாகிறது வரைக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அது பொய்ன்னு நம்ம சொல்லப்படுறாரு, இருக்கட்டும். ஆனால் என் தேவன் என்ன செய்வார், நான் சாகிறதுக்கு முன்னாடி இதை மாற்றி காமிப்பார். நான் நம்புகிறேன், இது எனக்கு சாகிறது வரைக்கும் இந்த நோய் இருக்காது, நான் சாகிறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வாங்காமல் சாக மாட்டேன், என் கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், எனக்காக இந்த அதிசயத்தை செய்வார், நான் நோயாளி இல்லை அப்படின்ற சர்டிஃபிகேட்டை எந்த டாக்டர் சொன்னானோ அந்த டாக்டருக்கு முன்னாடி கர்த்தர் வாங்குவதற்கு எனக்கு உதவி செய்வார். கர்த்தாவே அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் கர்த்தரால் நடக்கும். கர்த்தரால் மாற்ற முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது, கர்த்தரால் கூடாத காரியம்னு ஒன்றுமே கிடையாது. எஸ்தர் ராஜாத்தி அப்படிலாம் சொல்லலை, அவங்க இது மாறாத காரியம் அவ்வளோதான் அப்படிலாம் எஸ்தர் ராஜாத்தி சொல்லலை. மொர்தெகாயும் இது மாறாத காரியம் அப்படின்லாம் சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் இது மாறக்கூடிய காரியம், ஆனால் எப்படி மாறும், யார் மாற்றுவா? அப்போ தான் எஸ்தர் அழகாக சொல்கிறாங்க, நம்ம போய் உபவாசம் பண்ணுவோம், மாறுவதற்கு ஆண்டவர் வழிகாட்டுவார். அப்போ எஸ்தர் அதை கவனமாக கையாளுறாங்க. பைபிளில் போட்டிருக்கு, மாற வேண்டிய அந்த சூழ்நிலைகளை வாங்க சாப்பாட்டுக்கு வாங்கன்னு எஸ்தர் கூப்பிடுறாங்க. நாம் எப்பயுமே கையாளுகிற விதம்னு இருக்குது. ஒரு சில பிரச்சனைகளை நம்ம கையாளுகிற விதம்னு ஒன்று இருக்குது. நம்ம வாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை கையாளுறோம்னு சொல்லி அந்த பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, நோண்டிக்கிட்டே சீண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா அழகாக அவங்க என்ன செய்வாங்க, பிரச்சனை சாகக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கிற பிரச்சனை, அவங்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜாவை சாப்பாடு போட்டது மட்டும் இல்லாமல் ராஜாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வரும்போது இந்த இனமெல்லாம் அழிவதற்கு யார் காரணமாக இருக்கானோ அவனையும் கூட்டுவாங்க, அவனுக்கு நான் சாப்பாடு போடணுன்றாங்க. ஆமான் பைபிளில் போட்டிருக்கு. உடனே ராஜா சந்தோஷமாக சாப்பாடு கொடுக்கறதுக்கு வர்றாரு. உனக்கு எதாவது வேணும்னா கேளுமா, ஏதாவது வேணும்னா கேளுமான்றாரு. உடனே நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், கண்ணீரை வடித்து கதறி காலை பிடிச்சி ராஜாவை ஆண்டவரேன்னு சொல்லி அவனை அழுக வச்சுருப்போம். ஆனால் எஸ்தர் அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பார்வையில் வித்தியாசமாக இருக்கணும், ரொம்ப நிதானம் அவசியம், ரொம்ப பொறுமை அவசியம். எஸ்தர் அழகாக அதை கையாண்டாங்க. ஒன்றும் இல்லை, இன்னொரு முறை என்ன செய்யுங்க, என் வீட்டுக்கு சாப்பிட வாங்க, இன்னொரு முறை எனக்கு சாப்பிட வாங்க. அப்போ தேவ பிள்ளைகளுடைய அந்த பண்பு இருக்குவாருங்க, அது எந்த மனுஷனுடைய இருதயத்தை அது இலக பண்ணக்கூடியதாக மாறணும். எந்த மனுஷனுடைய இருதயத்தை இலக பண்ணக்கூடியதாக மாறணும். உங்களுடைய அப்ரோச் ரொம்ப அவசியம். நீங்கள் ஆண்டவரை அப்ரோச் பண்ணாலும் சரி, உங்களுடைய எதிரிகளை அப்ரோச் பண்ணாலும் சரி, யாரை அப்ரோச் பண்ணாலும் சரி, ரொம்ப தன்மையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் மென்மையானவர்கள், தன்மையானவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பயுமே என்ன செய்யணும், மண்டை நிறைய ப்ரெஷர் இருந்தால் கூட, மறுபடியும் சொல்கிறேன், மண்டை நிறைய ப்ரெஷர் இருந்தால் கூட பச்சை பிள்ளைய போல சிரிக்க பழகணும். அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். மண்டை நிறைய ப்ரெஷருக்கு யாருக்கடா காமிக்கலாம்னு சொல்லிட்டு
காமிக்க வேண்டிய இடத்தெல்லாம் விட்டுட்டு பாவம் பச்சை பிள்ளைகள்கிட்ட போய் நம்ம என்ன செய்வோம்? நம்ம மண்டை நிறையா இருக்கிற ப்ரெஷரை காமிச்சு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அழகு கிடையாது. இப்போ எசேக்கியா ராஜாவிட்ட வாங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகி நானும் நீங்களும் கேட்குற எந்த ஒரு செய்தியையும் எந்த சூழ்நிலையையும், நம்ம வாழ்க்கையில் வருகிற எந்த ஒரு சூழ்நிலையையும் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல நமக்கு தேவன் இருக்கிறான்ற நிச்சயத்தோடு நம்ம போகணும். எனக்கு தேவன் இருக்கிறார்ப்பா, என்னால் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். அப்போ பாருங்கள், இப்படியே போய் எசேக்கியா ராஜா தேவன்கிட்ட போய் சொல்கிறாரு. சொன்ன உடனே ஏசாயா ராஜா மூலம் மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக செய்தி வருகிறது. செய்தி வந்த உடனே நீங்கள் எசேக்கியா ராஜா வாழ்க்கையை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த செய்தியை இதை நான் நம்பணும்னா எனக்கு அடையாளம் வேணும்ன்றார். கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ தான் சொல்லிட்டு போகிற நீ சாக போகிறேன்னு சொல்லி, ஆனால் வாசலை தாண்டதுக்கு முன்னாடி திரும்ப வந்து என்ன செய்கிற, நீ சாக மாட்டேன்னு சொல்ல வர்ற. இதை நம்பணும்னா எனக்கு அடையாளம் வேணும். உடனே இங்கே பாருங்கள், ஆவியானவர் அழகாக எழுதியிருக்கிறார். உனக்கு என்னப்பா அடையாளம் வேணும் அதை சொல்லு அப்படின்றார். இனி என்ன கேட்குற நீ சொல்லு. இந்த 8ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே பாருங்க, என்ன அடையாளம் அப்படின்னா, சூரியன் 10 அடி என்ன செய்யணும்? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், 10 அடி பின்னாடி போகணும், 10 அடி முன்னாடி போகணும். இதில் எது உனக்கு அடையாளமாக வேணும் அப்படின்ற மாதிரி ஏசாயா கேட்குறார். ஏசாயா கேட்ட உடனே ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எசேக்கியா என்ன செய்வார்னா, முன்னாடி கொண்டு போகிறது சாதாரணமாக நடக்கும், லேசான காரியம். ஆனால் பின்னாடி வர்றது தான் கஷ்டமான காரியம். அதனால் பின்னாடி சூரியன் என்ன செய்யுங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போ மணி வந்து 11:30, புரியுதா நான் சொல்கிறது? இப்போ சாயங்காலம் 5 மணி ஆகணும்னா அது தானாக என்ன செஞ்சிடும், ஆயிரும். இப்போ நீங்கள் மறுபடியும் எனக்கு காலையில் 5 மணி வேணும் பாஸ்டர்னு கேட்குறீங்க. இது நடக்கிற காரியமானால் அது என்ன செய்யாது, நடக்காத காரியம். சாயங்காலம் 5 மணி வேணும்னா என்ன செஞ்சிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சாயங்காலம் 5 மணி வந்துடும்னு சொல்லலாம். இல்லை எனக்கு காலையில் 5 மணி வேணும். இப்படி தான் எசேக்கியா கேட்குறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்பயுமே என்ன செய்கிறாருன்னா, தாங்கிட்ட ஜனங்கள் கடினமான காரியத்தை கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார். அவங்களுக்கு என்ன செய்யணும், கர்த்தர்கிட்ட நீங்கள் கேட்குற காரியம் பெரிய காரியமாக இருக்கணும், உங்களுக்கு பெரிய காரியமாக இருக்கணும். உங்கள் பார்வையில் எந்த மனுஷனும் செய்ய முடியாத காரியமாக இருக்கணும். எந்த மனுஷனும் செய்ய முடியாத காரியத்தை எனக்கு கர்த்தர் செய்வார்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். அதைத்தான் கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்குறார். அப்போ தான் நீங்கள் கர்த்தரை சரியாக என்ன செஞ்சுருக்கிறீங்க, புரிஞ்சிருக்கீங்கன்னு அவருடைய பார்வை. அப்போ இங்கே பாருங்க, எசேக்கியா அழகா சொல்கிறாரு, லேசான காரியத்தை நான் கர்த்தர்கிட்ட கேட்க மாட்டேன், சாதாரணமான காரியத்தை நான் கர்த்தர்கிட்ட கேட்க மாட்டேன். நாம் கேட்குறது எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே கர்த்தர்கிட்ட என்ன கேட்குறோம், ஆண்டவரே சாதாரண காரியத்தை தான் கேட்குறோம். யாராவது கடினமான காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்குறோமானா கேட்குறதில்ல. கடினமான காரியத்தை வேணால் உதயநிதிட்ட கேட்போம், ஸ்டாலின்கிட்ட கேட்போம், கர்த்தர்கிட்ட கேட்க மாட்டோம். நம்ம கர்த்தர்கிட்ட கேட்குறதுலாம் என்னது, ஒரு அமிர்தாஞ்சன் தேய்ச்சா தலைவலி சரியாயிரும். ஆண்டவரே இந்த தலைவலி சோகமாகணும்ப்பா, அதுக்கு ஒரு அமிர்தாஞ்சனை தேய்ச்சா போதும், இதுக்கு என்னத்துக்கு அவரை பார்க்கணும் நம்ம. ஆண்டவரே ஒரே கொதிக்குது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. நம்ம கர்த்தரை இப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு பாராசிட்டமால் போட்டால் கொதிக்கிறது போயிட்டு போகுது. கர்த்தரை நீங்கள் எப்பயுமே என்ன செய்யணும், எந்த மனுஷனும் செய்ய முடியாததை செய்ய வைக்கிறதுக்கு தான் கர்த்தரை தேடணும். அதுதான் கர்த்தருக்கும் மகிமை, உங்களுக்கும் மகிமை. கர்த்தரை நீங்கள் என்ன செய்யணும், எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா, பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு தான் கர்த்தரை நீங்கள் பயன்படுத்தணும். சின்ன சின்ன காரியங்களாம் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரை, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி இயேசு நாமத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடணும். எதுக்கெடுத்தாலும் நம்ம மக்கள் என்ன செய்கிறீங்க, சின்ன சின்ன காரியங்களுக்கு கர்த்தரை பயன்படுத்துகிறீங்க. பெரிய பெரிய காரியங்கள் வந்த உடனே பணத்தை யார்ட்டையாவது வாங்கி போய் என்ன செய்கிறீங்க, செலவழிச்சுக்கிறீங்க. பெரிய பெரிய காரியங்கள் வந்த உடனே ஒரு அரசியல்வாதியை போய் பார்த்துக்கிறீங்க. நம்ம மக்களுடைய இயல்பை சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எப்பயுமே என் மக்கள் பெரிய பெரிய காரியத்தை தான் என்கிட்ட கேட்கணும். நான் பெரிய ஆள், என் மக்களுக்கு பெரிய காரியத்தை நான் செய்ய காத்திருக்கிறேன். அப்போ தேவ பிள்ளைகள் எப்பயுமே தேவனிடத்தில் என்ன செய்யணும், ஆண்டவரே பெரிய காரியத்தை எனக்கு செய்யணும். இந்த காரியம் ஆகாத காரியம், இது கூடாத காரியம், இது நடக்காத காரியம், இது என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியம், இது என்னுடைய திராணிக்கு மிஞ்சின காரியம், இதை நீங்கள் செய்யுங்கப்பா. எசேக்கியா அழகா டீல் பண்ணுறாரு. என்னடா அடையாளம் வேணும், இது வரைக்கும் நடக்காத என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எவன் வாழ்க்கையில நடக்காத என் வாழ்க்கையில் நடக்கணும். எசேக்கியா கேட்குற வாழ்க்கை அதுக்கு முன்னாடி யார் வாழ்க்கையிலையும் நடக்கலை. யோசுவா கொஞ்ச நாள் என்ன செஞ்சார், சூரியனை நுப்பாட்டி வச்சுருந்தார். என்னடா பாஸ்ட் ஏதோ உலகத்துக்கு கூட்டு போகிறாரு, சூரியனை நுப்பாட்டினான்ற, யாரும் சூரியனை பின்னாடி கொண்டு போனேன்றாரு.
பாஸ்ட் பேசுகிறதே புரியலையே அப்படின்னு நிறையா பேர் பார்க்குறீங்களா? இல்லை புரிஞ்சுதே பார்க்குறீங்களா? பைபிள் இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ இன்னைக்கு ஏதோ மாயாஜால கதையை படிச்சுட்டு வந்துட்டாரன்னு தெரியலை, அப்படிலாம் பார்க்காதீங்க. அப்போ பாருங்க, நம்ம தேவன்கிட்ட கேட்கறது, ஆண்டவரே யாருடைய வாழ்க்கையிலும் நடக்காத பெரிய காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும், யாருடைய வாழ்க்கையிலையும் நடக்காததை என் வாழ்க்கையில நீங்கள் செய்யணும், யாருடைய வாழ்க்கையிலையும் இந்த விதத்தில் நீங்கள் செஞ்சிருக்காத காரியத்தை எனக்கு இந்த விதத்தில் என்ன செய்யணும். இப்படித்தான் எசேக்கியா எதிர்பார்த்தார். அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கேள்விப்படுகிற எந்த ஒரு செய்தியையும் நாம் உடனே தேவனுக்கு தெரியப்படுத்தி அதை மாற்றுவதற்கு தேவனை என்ன செய்யணும்? தேடணும், அவரை இழுக்கணும். ஏசாயால சொல்லும்போது சொல்லுங்க, அவரை நீங்கள் என்ன செய்யாத, அமர விடாத, அவரை எழும்பி உனக்காக செயல்பட வை, நீ செயல்பட வை, அவர் அமர விடாத, உனக்காக எழும்பி செயல்பட வை. மோசே இப்படிதான் என்ன செய்வான்? ஆண்டவரே இது பெரிய காரியம், இந்த ஜனங்கள் கேட்கறது. மோசே சொல்லுவான் யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. இந்த ஜனங்கள் கேட்கறது என்னது? பெரிய காரியம். இயேசுவின் சீசர்கள் இயேசுகிட்ட சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஜனங்கள் சொல்றது, இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது பெரிய காரியம். உடனே இயேசுவும் என்ன செய்வார்? லூசு பைங்களான்ற மாதிரி சொல்லாமல் சொல்லி சிரிப்பார். நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? அப்படி தான் சொல்லியிருப்போம். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட மோசே அப்படி சொல்லுவார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் கேட்குற காரியம் நடக்கவே நடக்காத காரியம். உடனே ஆண்டவர் மோசேட்ட என்ன சொல்லுவார்? இல்லை என் கை என்ன அந்தளவுக்கு மொட்டை கைன்னு வாத்தியான்ற மாதிரி கேட்பார். கட்டை கைன்னு வாத்தியா, என் கை குறுகிருச்சா? அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சில நேரத்தில் கேட்குறது மோசேவுக்கு கூட புரியாமல் இருக்கலாம், பாஸ்டருக்கு கூட புரியாமல் இருக்கலாம், மற்றவங்களுக்கு கூட புரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு புரியணும், என் கர்த்தர் என்ன செய்கிறவர்? பிரம்மாண்டமானதே செய்யக்கூடியவர். எந்த பிரம்மாண்டமானதையும் கர்த்தர் செய்யக்கூடியவர். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஒரு செய்தியை கேட்ட உடனே என்ன செஞ்சிடக்கூடாது? செய்திகள் நமக்கு துர்செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், துர்செய்திகளை கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். சங்கீதக்காரன் அதுதான் சொல்கிறான், துர்செய்தியை கேட்கறதுனால நீதிமான் அஞ்ச மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். துர்செய்திகள் நம்ம வாழ்க்கையில் கேள்விப்படுவோம். திடீர்னு அவ்வளோதான் உங்கள் கால் இனிமே செயல்படாது, முடங்க போகுதுன்னு கூட சொல்லுவாங்க. இல்லை அவ்வளோதான் அப்படின்னு இதை சொல்லுவாங்க, அவ்வளோதான் அதுன்னு சொல்லுவாங்க. துர்செய்தியை கேட்ட உடனே பைபிளில் போட்டிருக்கு, அந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா இருக்கிற பலனும் குன்றி போகும்னு போட்டிருக்கு. துர்செய்தியை கேட்ட உடனே நீங்கள் சோர்வு அடைஞ்சிட்டிங்கன்னா இருக்கிறத சாவு சீக்கிரம் வந்துடும். நடக்க வேண்டிய துர்செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நேரத்தில் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? எந்த செய்தியை கேட்டாலும் உடனே ஆண்டவர்கிட்ட போயிடணும். ஆண்டவரே இந்த கேள்விப்படுகிற செய்தி மாறணும்ப்பா, இந்த கேள்விப்படுகிற செய்தி மாறணும்ப்பா, உம்மால ஆகும் ஆண்டவரே. எசேக்கியா போய் உட்காடுறான், ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு போய் உட்காடுறான். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். மோசே உடனே சொன்ன உடனே ஆண்டவர் கோபப்படுகிறார். ஏன்னா அந்த ஜனங்கள் வந்து உன்னை கேட்குறியா, ஆண்டவர் செய்வாரான்னு சொல்கிறத விட்டு போட்டு, ஆண்டவர் செய்வாரான்னு சொல்கிறத விட்டு போட்டு நீ என்ன செய்கிற? ஆண்டவரை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்குற. உடனே மோசே என்ன செய்கிறான்? இல்லைப்பா எல்லாத்தையும் அடித்தாலும் கிடைக்காது, கடல்லேருந்து கொண்டு வந்தாலும் கிடைக்காது அப்படின்னு மோசே ஆண்டவர்கிட்ட பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். சில நேரத்தில் அதிக வசனம் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா புரிய வைக்கவே முடியாது. அதனால் வசனம் தெரிஞ்சவங்கள்டெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க? புரிய வைக்கணும்னு சொல்லி போராடாதீங்க. வசனத்தை வச்சு ஒருத்தர் வாதம் பண்ணுறான்னா சோத்திர ஆண்டவரேன்னு ஓடி போயிருங்க. நான்லாம் உண்மைக்கு அப்படி தான் செய்வேன். என்னுடைய இயல்பை சொல்கிறேன். சாதாரணமாக ஒருத்தவங்க வர்றாங்கன்னா நான் எதுனாலும் பேசுவேன். வசனத்தை வச்சு தான் ஒருத்தன் என்கிட்ட பேசணும்னு வர்றான்னா அப்படி வம்பு பண்ணணும்னே வர்றேன், இவன்ட்டு நம்ம பேச வேண்டாம் சாமி அப்படின்ட்டு என்ன செஞ்சுருவேன்? நம்ம சமாதானம் கெடுக்கக்கூடாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மோசே ஆண்டவர்கிட்ட அப்படி தான் போனான், ஆண்டவரே இப்படி அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் உடனே மோசையை என்ன செஞ்சார்? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஜனங்கள்கிட்ட போய் விடிய காலத்தில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்டான்னு சொல்லு, நீ கேட்டதை காட்டிலும் கூடுதலாகவே என்ன செய்யும்? மாத கணக்கில் கிடைக்கும்னு சொல்லு. நீ ஒரு நாள் கொடுக்குறதே பெரிய காரியம்ன்ற, நான் அந்த மக்களுக்கு மாத கணக்கில் கொடுக்குறேன் போ அப்படின்னு அனுப்பி விட்றாரு. உடனே மோசை போய் சொல்லுவான். நடந்தது எப்படி நடந்துச்சு? ஒரு காற்று வீசிச்சான். இவன் வச்சிருந்த சொத்தெல்லாம் ஆண்டவர் தொடலை. இவன் நினச்சது அப்படித்தான், ஆடு மாடுகளெல்லாம் ஆண்டவர் எடுத்து கொடுத்துருவாரோன்னு நினச்சான். ஆண்டவர் இவன் வச்சிருந்த எந்த சொத்தையும் தொடலை. உடனே ஒரு காற்றை வீசி வைக்கிறார். எங்கிட்டு இருந்து தான் வந்துச்சுன்னு தெரில, அந்த பாளையம் முழுவதும் என்ன செஞ்சிருச்சு? அவங்க கேட்டதெல்லாம் வந்து விழுந்துச்சுன்னு பைபிளில் போட்டிருக்கு. இயேசுவும் அதே மாதிரி தான். இவங்களை அனுப்பி விட்டுருவோம், வனாந்தரமான இடம்,
அப்போ ஏசு என்ன செய்கிறார், எல்லாத்தையும் உட்கார வைங்கடான்றாரு. லூக்கா அழகாக எழுதுறாரு, எல்லாத்தையும் உட்கார வைங்க, வரிசையாக உட்கார வைங்கன்றார். ஆண்டவரே என்ன இவங்க போய் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னாலும் என்ன செய்யாது, கிடைக்காதுன்றாங்க. அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகமாக வசனம் தெரிஞ்சவங்க பேசுனாங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற விசுவாசத்தெல்லாம் கெட்டு போக வச்சுருவாங்க. நம்மகிட்ட இருக்கிற விசுவாசத்தெல்லாம் அழிச்சு போட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்போ தான் நம்ம பச்சைப்பிள்ளை மாதிரி வளர்ந்துட்டு வந்திருப்போம். அவன் முத்தின விசுவாசியாக இருப்பான். அவன் பண்ணுற பாடு இருக்குது. அதனால தான் பவுல அப்போஸ்தலன் பல இடங்கள்ல என்ன செய்வான், இல்லை எவனுக்காக ஒருத்தனுக்கு கறி இடர்லாம் இருந்துச்சா, கறி சாப்பிட்றத விடு, உன் பார்வையில் நீ பெரிய ஹீரோ தான், அவனுக்கு அது கறி சாப்பிட்டா என்ன செய்யுது, பாவமாக தெரியுது. அவனுக்கு முன்னாடி கறியே நான் சாப்பிட்டே ஆவேன்னு சிலர் வம்புக்குனாலும் பண்ணுவாங்க. ஒரு பாஸ்டர்லாம் எனக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன். ஒரு இடத்துல இப்படி கூடி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உசிலம்பட்டியில் தான் நடந்துச்சு. இப்படி கூடி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கூடி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மியூசிக், பேங்க் ஓசன் ஒரு மியூசிக் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, அது அடிக்கிறது. அப்போ அவர் அடிக்கிறதுக்கு அதுக்கு கீழே கொஞ்சம் ஏர் கொடுக்கணும். ஏர் கொடுத்தா தான் அடிக்க முடியும். அப்போ ஏர் கொடுக்கறதுக்கு அவர் பைபிளை எடுத்து என்ன செய்கிறாரு, அதுக்கு கீழே வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறாரு. அப்போ புதுசாக அன்னைக்கு தான் ரசிக்கப்பட்டு வர்ற ஒரு தம்பி என்ன செய்கிறார், வாலிப பையன் தான். அந்த பாஸ்டர் பைபிளை போய் கீழே வச்சுருக்கீங்களே பாஸ்டர், இவ்வளோ தான் சொல்கிறேன். உடனே அந்த பாஸ்டர், இது சாதாரண புஸ்தகம்டா, நான் காலை வச்சு மிதிக்க விடான்னு மிதிக்கிறார். அவனுக்கு முன்னாடி, இது பேப்பர்ரா, இந்த கெட்டு போச்சுன்னா மண்ணில் போட்டால் மக்கி போகும்டா, இதாடா பைபிள்ன்றது இது கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கும்டா, இதுரான்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டார். பாஸ்டர் தான், உண்மையை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுட்டேன், ஐயோ சாமி, இந்த ஆளை எங்கேயும் கூட்டு போகிறத நம்ம தவிர்க்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கூட்டு போகிறத தவிர்த்துட்டேன். இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த தம்பி இருக்கிறான் சொல்ல முடியல, இன்றைக்கி அந்த பாஸ்டர் சொல்ல முடியல இருக்கிறார். அந்த தம்பி பின்வாங்கி போயிட்டான். இன்றைக்கி அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை. சில நேரத்தில் பார்க்கும்போது அவன் கர்த்தர் கணக்கு கொடுத்துட்டு போகிறான்னு விட்டுருவான். ஏன்னா இப்படி அதிக பிரசங்கித்தனமாக இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இப்படி தான் ஆண்டவராகிய இயேசுட்ட போய் சீசர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்களுக்கு முடியாதுன்றாங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சீசர்கள் முடியாதுன்னு சொன்னாலும் சரி, ஊழியர்கள் முடியாதுன்னு சொன்னாலும் சரி, கர்த்தர் முடிய வைப்பார்னு நீங்கள் நம்பணும். மோசே முடியாதுன்னு சொன்னாலும் சரி, அல்லது சீசர்கள் முடியாதுன்னு சொன்னாலும் சரி, நான் கேட்ட இந்த துர்செய்தியை கர்த்தர் எனக்கு நற்செய்தியான செய்வார், மாற்ற பண்ணுவார். நான் கேட்டுக்கிற துர்செய்தி நற்செய்தியாக நிச்சயம் மாறும். உங்கள் கையில் தான் இருக்குது, என் கையிலலாம் கிடையாது. இப்போ பாருங்க, ஏசுக்கு அப்படி சொன்ன உடனே ஏசு எல்லாத்தையும் உட்கார வைங்கன்றாரு. உங்கள்கிட்ட எத்தனைடா இருக்குன்றாரு, 5 அப்பம் வச்சுருக்கோன்றாங்க, எடுத்துகிட்டு வாடான்றாரு. எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்கிறாரு, எல்லாத்துக்கும் பிட்டு கொடுக்குறாரு. வசனமே தெரியாத கானான் ஊர் கல்யாண வீட்டில் இயேசுவே தெரியாதவங்க, இயேசு ஒரு அற்புதமாக அந்த நேரம் செய்யலை. இயேசு சொன்னதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சான். என்ன செஞ்சான், தண்ணியை கொண்டு போய் இதில் ஊற்றுங்கடான்னாரு, ஊற்றுனாங்க. தண்ணி அந்த ஊற்றுனதை எடுத்துகிட்டு போய் சாப்பாட்டுக்கு கொடுங்கடான்னாரு, சாப்பாடு கொடுத்தாங்க. இதே இயேசுடைய சீசர்கள்ட்ட இயேசு சொல்லியிருந்தா என்ன செஞ்சுருப்பார், ஆண்டவரே ஊற்றுனவனே நான் தான், தண்ணி நீங்கள் இதை ஊற்ற சொன்னீங்க, அந்த குழாயிலேருந்து பிடிச்சிட்டு வந்தேன், இப்போ அதே தண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பாடு ஊற்றிட்டு போங்கன்றீங்களே, உங்களுக்கு எதுவும் மாறிக்கிருச்சா அப்படின்னு இவங்களாம் தான் கேட்பாங்க. அதனால தான் இயேசு என்ன செஞ்சார், இவங்கள ஒதுக்கி வச்சுட்டார். இவங்கெல்லாம் இருந்தாங்க, இவங்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டார். இல்லைன்னா இவங்களை தான் அவர் பயன்படுத்தி இருக்கணும். சில நேரத்தில் இப்படி தான் என்ன செஞ்சிடறோம், இது நடக்காது, அது நடக்காது, இது நடக்காது, இல்லை நாங்கள் கேட்டோம், சரியாக பார்த்துட்டோம், இதெல்லாம் இனிமேல் வாய்ப்பு இல்லை. இந்த செய்தியெல்லாம் நானும் நீங்களும் பேசக்கூடாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நான் என்ன செய்தியை கேட்டிருக்கணும், இந்த செய்தியில் எனக்கு உடன்பாடு இல்லை, இதை என்னால் ஏற்றுக்கிற முடியலை, நான் கேட்ட துர்செய்தியை என்னால் ஏற்றுக்கிற முடியலை, நான் கேட்டுக்கிற இந்த செய்தியை நான் மாற்றி ஆகணும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. எசேக்கியா போனார். போன உடனே என்ன நடந்துச்சு, அந்த செய்தி இன்னும் மாறி வந்துச்சு. நீங்கள் தேவ சமூகத்தில் போயிட்டீங்கனாலே உங்கள் செய்தி என்ன செஞ்சிடும், நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் என்ன செய்வார், கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்போ தேவ பிள்ளைகள் செய்தியை மாற்றுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை மாற்றுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுடைய மனநிலைகளை மாற்றுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற போராட்டங்களை மாற்றுவதற்கு, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது எல்லாவற்றிற்கும் நீங்கள் தேவனை நாடுங்க. எல்லாத்தையும் மாற்ற முடியும், எல்லாத்துக்கும் தேவனை நாடுங்க. தேவனை நாடி பாருங்க. நம்ம நினைக்கிற மாதிரி உடனே மாறாது, ஆனால் மாற வேண்டிய நேரத்தில் என்ன செய்யும், தானாக மாறும். ஆனால் தாமதம் இல்லாமல் என்ன செய்யும், மாறும். இப்போ பாருங்க, எசேக்கியா வாழ்க்கையில் நம்ம அதுதான் பார்க்குறோம். எசேக்கியா வாழ்க்கையில் துர்செய்தியை கேட்குறார். கேட்ட உடனே தேவ சமூகத்தில் போய் அவர் உட்கார்றார்.
உட்கார்ந்த உடனே தேவன் அவனுடைய வாழ்க்கையில் நற்செய்தியை திரும்ப அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ துர்செய்தி நற்செய்தியாய் மாறணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துக்கு போகிற பழக்கம் இருக்கணும். துர்செய்தி வந்தால் மட்டும் தேவ சமூகத்துக்கு போவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்போ டெய்லி துர்செய்தியாக உங்களுக்கு கர்த்தர் அனுப்பிக்கிட்டு இருக்கணும். சிலருக்கு அப்படி பழக்கம் இருக்கும். பாஸ்டர் துர்செய்தி வந்தால் மட்டும் தேவ சமூகத்துக்கு போகணும்னு ஆசை வருது, மற்ற நேரங்கள்லாம் அந்த ஆசையே வரமாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்றவங்களாம் இருப்பீங்கன்னா மாற்றிக்கோங்க. நற்செய்தியே கேட்காத காதை வச்சுருக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் நான் ஆண்டவரை நாடுவேன். துர்செய்தி வந்தாலும் நாடுவேன், நற்செய்தி வந்தாலும் நாடுவேன். என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய சமூகத்துக்கு போகிறது தான் என்னுடைய ஆசை. அவரை தேடிட்டு தான் அடுத்து நான் இந்த வேலையும் பார்ப்பேன். அவரை தேடிட்டு தான் அந்த நாளை நான் ஆரம்பிப்பேன். அவரோட நேரத்தை செலவழிச்சிட்டு தான் அடுத்த காரியங்களை நான் செய்வேன். அவர் தான் என்னுடைய ஆதாரம், அவர் தான் என்னுடைய ஜீவன், அவர் தான் என்னுடைய சுவாசம், அவர் தான் என்னுடைய பலன். இப்படின்ற கான்செப்டுக்குள்ளே நீங்களும் நானும் வாழணும். வாழ்ந்தால் தான் இந்த பூமியில் என்ன செய்ய முடியும்? நாம் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நாம் ஜெயிக்கிறது மாதிரி இருக்கும், மொத்தமாக போய் எங்கேயாவது ஒரு பழத்தில் விழுந்து கிடப்போம். ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பிசாசு அப்படிப்பட்ட ஒரு மாயையை கொடுத்துருவான். இப்போ இந்த எசேக்கியா பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அவன் முத ராஜாங்கத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே மோசே உண்டாக்கியிருந்த வசனங்கள் இருக்குது, நேரம் ஆயிடுச்சுன்றதுனால நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். மோசே உண்டாக்கியிருந்த வெண்கல சர்ப்பத்தை யார் தான் உடைச்சானா? அந்த எசேக்கியா தான் உடைச்சான். மோசே இடத்துக்கு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்குனா? மோசே வெண்கல சர்ப்பத்தை இடத்துக்கு உண்டாக்குனான்னா ஜனங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த உடனே பாம்புகள் வந்து ஜனங்களை கடிக்க ஆரம்பிச்சிடும். என்னாமத்தின் புஸ்தகத்தில் பாம்பு கடிக்க ஆரம்பித்த உடனே ஜனங்கள் எல்லாம் சாக ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் மோசேட்டையும் ஆரோன்ட்டையும் ஜனங்கள் வருவாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு சர்ப்பத்தை பாம்பு மாதிரி உண்டாக்கி அதை எடுத்து வை, எவனா அதை நோக்கி பார்க்குறானோ அவன் பிழைக்கட்டும்ன்றுவார். இது யார் காலத்தில்? மோசே காலத்தில் உண்டாக்கப்பட்டுச்சு. மோசேக்கு அப்புறம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தாங்க. தாவீதெல்லாம் பெரிய பரிசுத்தவான், எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தாங்க. யாருக்கும் அதை உடைக்கணும்னு ஆசை வரலை. ஆனால் அந்த யோசபாத்துக்கு எசேக்கியாவுக்கு என்ன செஞ்சிச்சு? அந்த ஆசை வந்துச்சு. பைபிளை போட்டு வந்த உடனே அதை உடைக்கிறான். எப்பா எல்லாரும் இதை தேவனாக பார்க்காதீங்களா, நம்மளை படைச்ச தேவன் என்ன செய்கிற அங்கே இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நீங்களும் நானும் யாராவது ஒரு ஆபத்தில் சின்ன உதவி செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள நம்ம என்ன செஞ்சுருவோம்? ஆண்டவருடைய அடுத்த பிறவியாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் அனுப்பி தந்தார், அந்த மனிதனுக்காக ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுக்கு நம்ம என்றைக்கும் நன்றி உள்ளவங்களாக இருக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்காக அந்த மனுஷன் செய்கிற எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறக்கூடாது. அப்போ பாருங்க, எசேக்கியா அப்படிப்பட்ட வைராக்கியமானவன். எசேக்கியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ்காவை ஆசரிக்கிறவன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக மாறணும்னா நீங்கள் தேவனுடைய பார்வையில் தேவன் எதெல்லாம் செஞ்சால் பிரியப்படுவார்னு நீங்கள் புரியணும். எசேக்கியா போல் நானும் போய் ஜெபம் பண்ண உடனே எல்லாம் மாறிடும்ட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் மனம் போன போக்கிலேயே இருந்தீங்கன்னா அது மாறாது. புரியுதா? புரியலையா? இது வரைக்கும் நல்லா தான் பாஸ்டர் புரிஞ்சிச்சு, இப்போ சொல்கிறத என்ன செய்யலை, புரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் நல்லா தான் சொன்னீங்க, நல்லா தான் புரிஞ்சிச்சு, இப்போ திடீர்னு என்னமோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எசேக்கியா அப்படி தான் செஞ்சார். அப்போ நம்முடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் அப்படியே பவர்ஃபுல்லாக மாறணும்னா நானும் நீங்களும் தேவன் என்ன விரும்புகிறாருன்னு கொஞ்சம் என்ன செய்யணும்? வாட்ச் பண்ணணும். உலகத்திலே எடுத்து பாருங்கள், ஒரு மனுஷன்ட்டு உன்னை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த மனுஷனுக்கு விருப்பமானது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மனுஷன்ட்டு ஈஸியாக என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. அம்மாட்டேருந்து ஏடிஎம் கார்டை வாங்கணும் அப்படின்னா அம்மாவுக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்து 4 நாளைக்கு என்ன செஞ்சால் வாங்கி கொடுத்தாச்சுன்னா 5ஆவது நாளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேம்மா காசு இல்லைம்மான்னா அம்மாவே ஏடிஎம் கார்டை கொடுத்துருவாங்க. இதே மாதிரி தான் நான் என்ன செய்கிறேன், ஆண்டவருக்கு பிடிச்சதுன்னு என்ன செய்யணும்? நம்மளுக்கு புரியணும். எசேக்கியா சாதாரணமாலாம் அவன் வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. அவன் எசேக்கியா தேவனுக்கு பிடிச்சது என்னன்றதை எடுத்தோடனே பார்க்குறான். இது தேவனுக்கு பிடிக்காத விஷயம், இதை தூக்கி போடு. தேவனுக்கு பிடிக்காத விஷயம்னு உங்கள் உள்ளத்துக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கும். உங்கள் உள்ளத்துக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சதில் இல்லை. ஏன்னா உங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நீங்கள்லாம் தேவனுக்கு பிடிக்காத எதையுமே வச்சுருக்காத ஆள் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்கள் உள்ளத்துக்கு தெரியும். தேவனுக்கு பிடிக்காதது எதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தை கர்த்தர் செய்கிறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அப்போ தேவனுக்கு பிடிக்காது இருக்கிறது வரைக்கும் உங்களுடைய ஜெபம் இப்படின்னு புதுசுன்னு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே போய் சேராது. சும்மா அப்படியே இப்படின்னு அசைஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்போ தேவனுக்கு பிடிக்காது என்னன்னு பார்த்து எசேக்கியா என்ன செஞ்சார்?
அதை சரி பண்ணார். ரெண்டாவது நான் சொன்ன பாருங்க, தேவனுக்கு பிடிச்சது எதுன்னு பார்த்தாரு, பஸ்கா பண்டிகையை அவர் கொண்டாடினார். அடுத்து இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் இவருடைய பெரிய பெரிய சக்ஸஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு சீக்கிரமாக நான் முடிக்க ஆசைப்படுறேன். நான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்படுகிற எல்லா செய்திகளையும் முதலாவது நீங்கள் யாருக்கு சொல்லணும்? தேவன்கிட்ட சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்படுகிற எல்லா செய்திகளையும், அது நற்செய்தியாக இருந்தாலும் சரி, துர்செய்தியாக இருந்தாலும் சரி, அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் துர்செய்தி வந்தால் மட்டும்தான் தேவனுக்கு சொல்லுவேன், நற்செய்தி வந்தால் உடனே என் நண்பனுக்கு சொல்லுவேன். நீங்கன்னா அப்போ நீ என்ன செய்வார்? துர்செய்தியாக கொடுப்பான். அப்போ தான் என்கிட்ட வந்து சொல்லுவேன். இவனுக்கு ஒரு நற்செய்தியை கொடுத்தோம்னா அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சிருவான்? நம்மளை விட்டுட்டு போயிடுவான்ட்டு சூழ்நிலையை அவர் மாற்றி வச்சுருவார். எந்த செய்தி வந்தாலும் முதல்ல யாருக்கு தெரியப்படுத்தணும்? அவருக்கு தான் தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, இந்த வந்திருக்கிற செய்தி நல்ல செய்தியாக வந்திருக்கு, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பான்னு சொல்லலாம். ஆண்டவரே, தொடர்ந்து என் காதில் இந்த செய்தியாக வருதுப்பா, இதை மாற வைங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எதுனாலும் முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா தான் பைபிளில் போட்டுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை வந்து என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டீங்கனாலே உங்களுடைய உள்ளத்தில் தேவன் என்ன செய்வார்னா ஒரு சமாதானத்தை கொடுத்துட்டு உங்களுடைய காரியங்கள் மாறுவதற்கான வாசல்களை உண்டாக்குவார். இதைத்தான் அங்கே பார்க்கிறோம். ரெண்டாவது, மூணாவது நான் சொன்னபடி இந்த எசேக்கியா வந்து என்ன செஞ்சார்? தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பதையும் உங்களுடைய ராஜ்யத்துக்காக செயல்படுவதையும் நீங்கள் நினைச்சிருலுங்க அப்படின்றாரு. அப்போ நம்முடைய ஜெபம் முதல்ல வேண்டாததை எடுத்து போட்டுறணும், வேண்டியதை தேடணும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னபடி அவருடைய ராஜ்யத்துக்காக எதையாவது செய்ய விரும்புகிறவர்களுடைய ஜெபம் அவருடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்குது. அவருடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யணும். அவருடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யணும்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி என்னுடைய ராஜ்யத்துக்காக என்ற சீசர்கள் பட்டயத்தை எடுப்பாங்கன்னா இயேசு சொல்லலை. இயேசு பிளாத்து கேட்பார், எப்போ இந்த மாதிரி இருக்குன்னொடனே அப்போ தான் இயேசு சொல்லுவார், நான் இந்த ராஜ்யத்தை கட்ட வரல, அப்படி இந்த ராஜ்யத்தை கட்ட வந்திருந்தா என்னுடைய சீசர்கள்லாம் என்ன செஞ்சிருப்பான்? போராடி இருப்பாங்க. என் ராஜ்யம் இங்கே உள்ள இல்லை, நான் ராஜா, ஆனால் நீங்கள் சொல்கிற ராஜா இல்லை, நான் வேற ராஜான்ற இடத்துல இயேசு பேசுவார். அப்போ தேவ பிள்ளைகளாகி நானும் நீங்களும் ராஜ்யத்தை பரப்புறதுனா என்ன அப்படின்னா கத்தியை வச்சு பரப்புறது இல்லை. ராஜ்யத்தை தேவனை அறியாத ஜனங்களுக்கு சொல்கிறது தான் ராஜ்யத்தை பரப்புறது. நீங்கள் நானும் ராஜ்யத்தை பரப்புனா தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு நம்ம கூட இருந்து அதிசயங்களை செய்கிறார். அவருடைய ராஜ்யத்தை நம்ம பரப்பணும். ஏன்னா நீங்கள்லாம் வெளிச்சமாக இருக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இருளாக இருக்கிறாங்க. நீங்கள் கெட்டு போகாமல் அந்த ஜனங்களை காக்கிற உப்பாக இருக்கிறீங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சாரமற்று போய் கிடக்கிறாங்க. அவங்கள திரும்ப எல்லாம் என்ன செய்ய முடியாது? சாரம் ஏற்ற முடியாது. இதெல்லாம் இயேசு சொல்கிறார். அப்போ நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தின் பணியில் ஏதாவது ஒன்று, அவருடைய ஊழியம் வளர்வதற்கு, அவருடைய ராஜ்யம் வளர்வதற்கு, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதற்கு, ஜனங்கள் அவர்கிட்ட சேர்க்கப்படணும். உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர்த்த ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறீங்களோ அதுதான் உங்களுடைய பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு ஆளை கூட சேர்க்கலை அப்படின்னா உண்மைக்கு இன்னைக்கு இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் என்ன செய்வீங்க? வெட்கப்படுவீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிற நோக்கத்தோடு, ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற எல்லாருக்கும் தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் தர்றார். நீங்கள் தேவனை பற்றி ஜனங்கள்கிட்ட கொண்டு போனால் தான் அந்த ஜனங்கள் தேவனிடத்தில் வருவாங்க அப்படின்றதான் வேத சத்தியம். சொல்லுகிறவன் இல்லாட்டி எப்படி கேள்விப்படுவான்? கேள்விப்படாட்டி அவன் எப்படி விசுவாசிப்பான்? இப்படி தான் நமக்கு வேதம் சொல்லுது. நானும் நீங்களும் சொல்லணும், சொன்னா தான் அவன் கேள்விப்படுவான். நீங்கள் அவன் சொல்லி கேள்விப்பட்டா தான் அவன் இயேசுவை விசுவாசிக்க முடியும். அப்போ உங்களுடைய ஜெபத்திற்கு நீங்கள் எதிர்பார்க்கிற பதில் வேணும்னா தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில் கொஞ்சமாவது நீங்கள் என்ன செய்யணும்? ஈடுபடணும். எசேக்கியா அப்படி தான் செஞ்சார். அடுத்து நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்கிற விஷயம், இப்போ இந்த எசேக்கியா நான் ஏற்கனவே சொன்னபடி அவர் தனக்கு வந்த செய்தியை அவர் மாற்ற விரும்பினார். மாற்ற விரும்பினதுனால பூரண வயசை கர்த்தர் கொடுத்துட்றாரு. அவர் தனக்கு வந்த எல்லா முடிவையும் அவர் மாற்றுகிறார். தன் வாழ்க்கையில் வந்த கசப்பை, தான் ஏற்றுக்கொள்ள முடியாத கசப்பை அவர் மாற்றுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டு அவர் மாற்றுகிறார். மாற்றிவிட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுறாரு. எல்லாம் மாறிடுது.
மாறுறதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு 3 விஷயத்தை சொன்னேன். ஒன்று, தேவனுக்கு பிடிக்காதது என்னன்னு சொல்லி என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரி பண்ணணும். 2வது, தேவனுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும். 3வது, தேவனை பற்றி யார்கிட்டையாவது நீங்கள் பேசணும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தேவனை பற்றி யார்கிட்டையாவது நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். இது 3 நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஆண்டவர் செய்கிறார். எந்த மாற்றங்களை? நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றங்கள், நீங்கள் விரும்பாத மாற்றங்கள் எல்லாத்தையும் செய்கிறார். செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசாயா புஸ்தகம் அந்த 18 20 வசனத்தில் அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எசேக்கியா என்ன செய்கிறாரு, ஆண்டவரை துதிக்கிறார். அடுத்து சொல்கிறாரு, தன்னுடைய தகப்பன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிப்பான் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அவர் பேசுவார். அப்போ துதித்தல், ஆண்டவர் எதை செஞ்சாலும் அதுக்கு நம்ம துதி சொல்லணும். ஆண்டவர்கிட்ட உன்னை பெற்றுக்கொண்ட உடனே நாம் வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, சந்தோஷத்தில் ஆண்டவரை மறந்துடக்கூடாது. இயேசு அந்த குஷ்டரோகிகள்கிட்ட தான் சொல்லுவார், 10 பேர் என்கிட்ட சுகம் வேணும்னு கேட்டீங்க, 10 பேர்த்துக்கு நான் சுகத்தை கொடுத்தேன், ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் என்ன செய்கிற, திரும்ப வர்ற, மீதி 9 பேர் எங்கம்பார். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துலேருந்து எதை பெற்றுக்கொண்டாலும் முதல்ல யாருக்கு, ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்லுகிற பழக்கம் வேணும். அப்போ தான் நீங்கள் எதை கேட்டாலும் அவரும் கொடுக்கறதுக்கு என்ன செய்வார், இந்த பிள்ளை வாங்குச்சுன்னா நன்றியாக இருக்கும், இந்த பிள்ளைக்கு கொடுத்தோம்னா அது நன்றியாக இருக்கும்னு சொல்லி அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். இப்போ நம்ம இந்த எசேக்கியாவின் வாழ்க்கையில் அந்த 2 நாளாகமத்துக்கு வாங்க. 2 நாளாகமத்தில் உள்ள சில விஷயங்களை சுட்டி காட்டிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க ஆசைப்படுகிறேன். 29ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், பக்கம் 576வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 570. அதில் அந்த 29ஆம் அதிகாரத்தில் இவர் ராஜ்யபாரத்துக்கு வந்து உட்காந்துடுறாரு. ராஜ்யபாரத்துக்கு வந்து உட்கார்ந்த உடனே அந்த 2வது வசனம் போட்டிருக்கு, தேவனுக்கு பிரியமானதெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தை பழுதுவாக்குகிற வேலையை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். 3ஆம் வசனத்துலேருந்து வாட்சி பார்த்தீங்கன்னா அவர் ஆலயத்தை பழுதுவாக்குகிற வேலைகளை அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த ஆலயம், துதி இதெல்லாம் நம்ம செய்யும்போது ஆலயத்தின் மேலே வாஞ்சை இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆலயத்தின் காரியங்களில் ஒரு ஈடுபாடு இருக்கணும். ஏதோ ஆலயத்துக்கு வரும்போது நாம் அதை கண்டுக்கிறாமல் போகக்கூடாது. அப்படி கண்டுக்கிறாமல் போகும்போது இந்த எசேக்கியாவின் வாழ்க்கையில் அவன் சாதித்த சாதனைகளை நாம் செய்ய முடியாது. எசேக்கியா ராஜாவாக வந்த உடனே அவன் அரண்மனையை தேடி போகல, அவன் ஆலயத்தை தேடுகிறவனாக என்ன செஞ்சான், மாறினான். இந்த ஆலயத்தை அவன் தேடுகிறதுனால தான் அடுத்தடுத்து நீங்கள் ஆலயத்தின் வேலைகளெல்லாம் அவன் பார்ப்பான். நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரங்களை கண்டிப்பாக வாசிங்க. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா சில விஷயங்களை தேவன் உங்களோடு கூட பேசுவார். இந்த ஆலயத்தை அவர் சரி செஞ்ச உடனே ஆலயத்தை தேவனை துதிக்கிற காரியங்களை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். தேவனை துதிக்கிற காரியங்களை அவர் ஏற்படுத்தினதுனால இந்த 29ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது ஆவியானவர் ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. வாசிங்க, கடைசி வசனம் 36வது வசனம். பாருங்க, இந்த ஆலயத்தை பழுதுபார்க்கிற காரியங்களையும் ஆலயத்தில் துதி சத்தத்தை ஏறெடுக்கிற காலங்களையும் இந்த எசேக்கியாவுக்கு வந்து சடுதியான யோசனை தான் வந்துச்சு. அந்த சடுதியான யோசனையை அவன் அமல் பண்ணுகிறான். அமல் பண்ணுகிறதுனால பைபிளில் போட்டிருக்கு, எல்லாரும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு காரியங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாராம், செய்து முடித்தார் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்தை, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம வர்றது துதிக்க வர்றோன்ற எண்ணம் நமக்கு வேணும். ஆலயத்துக்கு வருகிறது வசனத்தை கேட்க வருகிறோம் அப்படின்ற எண்ணன்றது 2வது. முதல்ல ஆலயத்துக்கு வர்றது நம்ம எதுக்கு தான் வர்றோம், துதிக்கத்தான் வர்றோம். துதிக்கிறவங்களுக்கு தான் வசனம் என்ன செய்யும், போய் சேரும். துதிக்கிறவங்ககிட்ட தான் வசனம் போய் சேரும். துதி தான் உங்கள் இருதயத்தை தேவனுடைய சத்தத்தை கேட்க வைக்கும். நீங்கள் துதிச்சா தான் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது உங்களுடைய நிலம், இருதயம் வந்து நல்ல நிலமாக என்ன செய்யும், இருக்கும், மாறி இருக்கும். துதிச்சா தான் உங்களுடைய இருதயம் தேவனுக்கு அப்படியே என்ன செய்யும், முன்பாக ரொம்ப மென்மையான லகுவான இருதயமாக இருக்கும். அப்போ தான் தேவன் விதைக்கிற வார்த்தைகள்லாம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யும், அப்படியே பரவி பாய்கிற ஒரு சூழ்நிலை வரும், ஓங்கி வளருகிற சூழ்நிலை வரும்.
அது மிகுந்த கனி கொடுக்குற சூழ்நிலையாக வரும். அதனால் துதியை எப்பயுமே என்ன செய்யாதீங்க, ஆமாம், கொஞ்சம் தவிர்க்காதீங்க, துதிக்கிறதுக்கு விரும்புங்க. இப்போ பாருங்கள், அப்போ தான் அந்த சந்தோஷம் வருகிறது. அடுத்து 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ்காவே அவர்கள் ஆசரிக்கிறார்கள். நீங்கள் துதிக்கும் போது சந்தோஷம் வருகிறது. இந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது பைபிளில் கடைசியாக அந்த 30ஆம் அதிகாரம் கடைசியில் வாட்சி பார்த்தீங்கன்னா, அங்கே ஆசீர்வதிக்கும்படி தேவன் ஜனங்களுக்கு சொல்கிறார். 27ஆம் வசனத்தில் லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை என்ன செஞ்சாங்க, ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. பஸ்கா அப்படின்னா என்ன? தேவன் நம்மளுடைய மீட்டதை நினச்சி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் நம்மளை ரட்சிச்சிருக்கிறார். முதல்ல நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய பிரதானமான விஷயமே என்னன்னா, ஆண்டவரே பாவியாகி என்ன செஞ்சுருக்கிறீங்க, மீட்டெடுத்திருக்கிறீங்க, என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறீங்க, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருக்கிறீங்க, என்னை புதிய மனுஷனாக மாற்றியிருக்கிறீங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் ஸ்தோத்திரமே. அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்தோத்திரமெல்லாம். இப்போ இந்த பஸ்காவை நினைக்கும் போது, பஸ்காவை கொண்டாடும் போது, பஸ்காவை தேவனுக்கு முன்பாக அனுசரிக்கும் போது, என்னை மீட்டதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் சந்தோஷப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே என்ன செய்யும், பெருக ஆரம்பிக்கும். உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் பெருகும், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் பெருகும், ஆவிக்குரிய கனிகள் பெருகும், ஆவிக்குரிய வரங்கள் பெருகும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவர் என்னை மீட்டார் அப்படின்ற நிச்சயத்தோடு அவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா, ஆண்டவர் என் பாவத்தை கழுவினார் அப்படின்ற சந்தோஷத்தோடு அவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா, ஆண்டவர் என் சாபத்தை எல்லாம் மாற்றி விட்டார் சிலுவையினால, வேற எதனாலையும் கிடையாது, சிலுவையினால, அந்த நிச்சயம் இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் அந்த 30ஆவது அதிகாரத்தில் தியானிக்கிறோம். 31ஆவது அதிகாரம் நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 31ஆம் அதிகாரம் முழுவதும் நியாயப்பிரமாணங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுவார் எசேக்கியா. நியாயப்பிரமாணங்கள் அப்படின்னா வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது, வேத புஸ்தகத்தில் நாம் எதை செய்யணும், வேத புஸ்தகம் சொல்லுகிறதை எல்லாம் அவர் செய்கிற ஒரு இடத்துக்கு வருவார். நீங்கள் 5ஆம் வசனத்துலேருந்து வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், காணிக்க தசம பாகத்தை வேத புஸ்தகம் சொல்லுதுன்னு சொல்லி எசேக்கியா காலங்களில் தான் காணிக்க தசம பாகத்தை உருவாக்குறாங்க. 5ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை பிரசித்தமான போது, அந்த 4ஆம் வசனம் போட்டிருக்கு, எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி வர்றாங்க. எல்லாம் கை கொள்ளும்படி வந்த உடனே 5ஆம் வசனம் போட்டிருக்கு, இது எல்லாத்தையும் கேட்ட உடனே முதற் பலன்கள் எல்லாத்தையும் கொண்டு ஜனங்கள் தசம பாகத்தை பரிபூர்ணமாக என்ன செஞ்சாங்களாம், கொடுத்தாங்க அப்படின்னு கீழே வாட்சி பார்த்தீங்கன்னா குவியல் குவியலாக ஆலயத்தில் வந்து விழுந்துச்சான். இப்போ நீங்களும் நானும் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுப்பதை எப்பயுமே வேதம் அங்கீகரிக்குது. தசம பாகங்களும் காணிக்கைகளையும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பல வசனங்கள் இருக்குது. இந்த எசேக்கியாவின் மூலமாக நான் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த தசம பாகங்களையும் காணிக்கையும் கொடுக்கறதுனால இந்த 31ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணம் கற்பித்த அடுத்த எல்லா காரியத்தையும் செய்ய தொடங்கினான். அதனால் அவன் முழு இருதயத்தோடும் செய்து எல்லாத்துலேயும் சித்தி பெற்றான்னு போட்டிருக்கு. சித்தி பெற்றான்னு என்ன, அவன் காரியம்லாம் வாசிச்சுன்னு அர்த்தம். அப்போ வேத வசனத்தை கை கொண்டு அவருடைய நாமத்துக்காக நீங்கள் காணிக்கையிலே இந்த சோம்பாகனையும் கொடுக்கும்போது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா வாசல்களை திறந்து கொடுக்கிறார். அப்போ காணிக்கை தசமபாகம்ன்றது ஏதோ பாஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம்னு நினைக்கவே கூடாது. பாஸ்ட்டுக்கு கொடுக்குறோம்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே பாஸ்ட்டு உங்களை என்ன செஞ்சுருவார்னா கண்டிப்பாக கைவிட்டுருவார். நீங்கள் எதை செஞ்சாலும் நான் கர்த்தருக்காக செய்கிறேன், எதை செஞ்சாலும் நான் விதைக்கிறது கர்த்தருக்காகத்தான், எதை செஞ்சாலும் நான் கர்த்தருக்காக செய்கிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுடைய காரியங்கள் சித்திக்கணும் அப்படின்னா நீங்கள் காணிக்க தசமபாகங்களில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவார். இருக்கிறதுல நீங்கள் உண்மை இல்லாமல் இருந்தீங்கன்னா இது எசேக்கியாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்து 32ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்து வந்துடுது. யாருக்கு? எசேக்கியாவுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன அந்த சனகரிப்பு ராஜா மூலமாக ஒரு பெரிய ஆபத்து வந்துடுது. அந்த ஆபத்து வந்த உடனே இந்த எசேக்கியா ராஜா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், மாம்ச புயங்களை அவன் நாடவில்லை, அவன் தேவனுடைய ஒத்தாசையை நாடுனான். அந்த 32ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் எசேக்கியா சொல்கிறான் பாருங்க,
அவங்களோட இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துறது யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சனகரிப்பு ராஜா என்னென்னமோ பேசுவான். நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா சனகரிப்பு ராஜாவை ஆண்டவர் சொல்லுவார், ஓவராக பேசுறியான்லாம் சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவார், எசேக்கியாவும் சொல்லுவான், ஏசாயாவும் கூட சொல்லுவான், அதிகமாக பேசுகிறீங்கடா, ஆட்டம் போடுறீங்கடான்ற அளவுக்கு. ஆனால் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் என்ன செய்வார்? ஆண்டவர் ரொம்ப திமிரா பேசுகிற ஓ மூக்கில் என்ன செய்ய போட கொரோடை போட்டு இழுக்க போகிறேன்டான்ற மாதிரிலாம் பேசுவார் சனகரிப்பு ராஜாவை. பைபிளை பார்த்து பண்ணிங்கன்னா சனகரிப்பு ராஜாவை இந்த எசேக்கியா ராஜா அவன் மாம்சத்தில் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சதுனால, நான் ஆவியின் பலனோடு அவனை எதிர்கொள்ளுகிறேன் அப்படின்னு அவன் நினச்சதுனால பைபிளில் போட்டிருக்கு. அந்த 32ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது 16ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, செத்த முகமாய், அவன் அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, அவன் செத்த முகமாக தான் ஊருக்கு போகிறான். செத்த முகமாக போகிறான். அதுக்கப்புறம் அவன் கோயிலில் வச்சு அவன் செத்து போயிடான்னே போட்டிருக்கு. செத்த முகமாய் அவன் போகிறான். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த எசேக்கியாவை போல மாம்ச புயம் அப்படின்ற இடத்துல எந்த மனுஷனை நீங்கள் பார்க்குறீங்களோ, நீங்கள் ஆவியை பலனோடு போராடினீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி திமிரா பேசினவங்க முகமெல்லாம் செத்து போன முகமாக மாறி போயிடும். நீங்கள் 32ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அப்படியே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். பிற தெய்வங்களை போல இந்த தெய்வமும் இருப்பாருன்னு நினச்சி பேசிட்டியான்னு 19ஆம் வசனத்தில் அவன் சொல்லுவான். 20ஆம் வசனத்தில் ஏசாயாவோட சேர்ந்து அவன் ஜெபம் பண்ணுவான். 21ஆம் வசனத்தில் தான் என்ன போட்டிருக்குன்னா, அந்த செத்த முகத்தோட திரும்பினான். 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சனகரிப் அப்படியேன்னு போட்டிருக்கு பாருங்க, 5வது 6வது வரி. அப்படியே சனகரிப் செத்த முகமாக தன் தேசத்துக்கு என்ன செஞ்சான்? திரும்பினான். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போனேன், அவன் கற்ப பிறப்புகளை அவனை வெட்டி போட்டாங்கன்னு போட்டிருக்குது, பைபிளில் போட்டிருக்குது. 16ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா பேசுகிற மாதிரி அங்கே அதிகமாக பேசுகிற அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் அதிகமாக பேசுனாங்கன்னு போட்டிருக்கு. ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, மாம்சத்தில் பேசுகிறவங்க மடத்தனமாக தான் பேசுவாங்க. ஆவியில் பேசுகிறவங்க நானும் நீங்களும் மடத்தனமாக பேசக்கூடாது. நம்ம கொஞ்சம் நிதானமாக ஆவியின் கடிகளோடு பேசணும். அவங்கள போல் நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அவன் முகம் சாகாது, என் முகம் செத்து போகும். எசேக்கியா மூலமாக அதான் நம்ம கற்றுக்குறோம். அவன் முட்டாத்தனமாக தான் பேசுவான், அவன் புத்தி இல்லாமல் தான் பேசுவான், அவனுக்கு அது எந்த இதுவும் கிடையாது, உயிரும் கிடையாது, உணர்வும் கிடையாது, ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியாது. அவனை போல் வம்புக்கு நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவன் உங்களுக்கு முன்னாடி தோற்று போக மாட்டான். நீங்கள் தான் அவனுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க? தோற்று போவீங்க. இது எசேக்கியா மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் காரியங்களை மாற்றுவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். காரியங்களை மாற்றுவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். அப்போ அந்த ஜெபம் பவர்ஃபுல்லானதாக இருக்கணும் அப்படின்னா தேவையற்றதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து போட்டணும். தேவையானது என்னன்னு பார்த்துக்கிட்டு அதை அதிகமாக்கணும். தேவனுக்கு பிரியமானது என்னன்னு பார்த்துட்டு அதை அதிகமாக்கணும். அடுத்து நான் சொன்னபடி தேவனை பற்றி யார்ட்டையாவது நீங்கள் பேசணும். உங்களுடைய ஜெபத்துக்கு உடனே நீங்கள் பதில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தேவனை பற்றி யார்ட்டையாவது பேசுங்க. அடுத்து இந்த எசேக்கியாவுடைய சிறப்பு தன்மையை பார்த்தோம். அவன் ஆலயத்தை நேசிக்கிறவனாக இருந்தான், ஆண்டவருக்காக காணிக்கைகளை கொடுக்கிறவனாக இருந்தான். ஆபத்து வரும்போது அவன் ஆவிக்குரிய பலத்தோடு ஜனங்களோடு கூட என்ன செஞ்சான்? போராடுனா. நீங்களும் நானும் இந்த 3 விஷயத்தை, ஆலயத்தை நேசிக்கணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும், ஆவியில் தான் நம்ம போராடணும். மாம்ச புயத்தில் மாம்சத்தை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. ஆவியில் தான் நம்முடைய யுத்தம் ஆவிக்குரியதாக இருக்கணும். அப்படி செய்யும்போது தான் அவங்க முகம் செத்து போகிறத உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. எப்படி செத்து போகலாம் தெரியாது. அன்றைக்கி எசேக்கியா வாழ்க்கையில் எப்படி சாக வச்சார்? ஒரு தூதனை அனுப்பி சேனையெல்லாம் அதமாக்கி சாக வச்சார். உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்கள் எதிரிகளை ஆண்டவருடைய முகம் செத்து போகதா மாற்றுவார்னு தெரியாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? ஆவியில் தான் போராடணும். மாம்சத்தில் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது யாரோடையும். ஆவியில் போராடுறதுனா என்ன? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு உங்களுடைய நிதானத்தை இன்னும் அதிகமாக்குங்க, உங்களுடைய பொறுமையை இன்னும் அதிகமாக்குங்க, உங்களுடைய சாந்தத்தை இன்னும் அதிகமாக்குங்க. இதான் ஆவியில் போராடுறது. இதெல்லாம் அதிகமாக்கணும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஆவியில் போராடுறதுன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், சாந்தத்தை அதிகமாக்கணும், பொறுமையை அதிகமாக்கணும்.
ஆவியில் போராடுறதுன்னா இதுதான். இதை அதிகமாக்கணும். இதை அதிகமாக்கினீங்கன்னா தான் நீங்கள் ஆவிக்குரிய ஆயுதத்தை எடுத்துறீங்கன்னு அர்த்தம். இதை அதிகமாக்கலைன்னா நீங்கள் ஆவிக்குரிய ஆயுதத்தை எடுக்கலை, நீங்களும் மாம்ச பிரகாரமான ஆயுதத்தோடு போகிறீங்க. கடைசியில் உங்கள் வாழ்க்கையிலையும் எதிர்பார்த்ததை அடைய முடியாது. தேவ பிள்ளைகளுடைய பாதை எப்பயுமே என்ன செய்யணும்? தேவன் நியமிச்சிருக்கிற பாதையாக இருக்கும். அதனால தான் பவுல் தீமோத்தேயுவில் சொல்கிறாரு, சட்டப்படி முடிசூட்டப்படணும் அப்படின்னா நீ சட்டப்படி யுத்தம் பண்ணணும். சட்டப்படி யுத்தம் பண்ணலைன்னா முடிசூட்டப்பட மாட்டேன். அப்படி தான் பவுல் சொல்லுவார். அப்படின்னா என்னென்னா, வேதம் சொல்கிற ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு வேணும்னா வேதம் காட்டுகிற பாதையில் நம்ம என்ன செய்யணும்? போகணும். எசேக்கியா போல் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வேணும். எசேக்கியாவுடைய கடைசி காலத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, தேவன் அவனை மேன்மைப்படுத்தினார். பைபிளில் போட்டிருக்குது, நான் சொல்கிறதுமே. தேவன் அவனை மேன்மைப்படுத்தினார், இவனுக்குள்ளே மேட்டிமை வந்துச்சா? புரியுதா நான் சொல்கிறது? அதுக்கப்புறம் அவனுக்கு தோல்வி, அதுக்கப்புறம் வேறு மாதிரி பேச்சு. தேவன் உங்களை உயர்த்த நீங்கள் உங்களை தாழ்த்தணும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். சில நேரத்தில் எசேக்கியாட்ட அதையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அவனை தேவன் மேன்மைப்படுத்தினாரான் எல்லா இடத்துலையும், அவன் உடனே மேட்டிமை ஆகிட்டானான். அதனுடைய விளைவு தொடர்ந்து அவன் வேதனைக்கு போயிட்டான். அதனால் நமக்குள்ளே மேட்டிமையெல்லாம் வராத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க? எந்த அளவுக்கு உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? தாழ்மையை விரும்புங்க. எசேக்கியாட்ட நம்ம கற்றுக்கொள்கிறோம். நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த ஒத்த கெட்ட விஷயத்தையும் எசேக்கியாட்ட நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதனால் தேவ பிள்ளைகளே, கண்களை மூடுங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. எந்த செய்தியும் கேட்டுட்டு உடனே என்ன செய்யாதீங்க? கலங்காதீங்க. எந்த செய்தியும் வந்துட்டு போகுது. எந்த செய்தியையும் தேவன் மாற்றக்கூடியவர். தானியேலையும் அவங்க சகோதரர்களையும் அல்லது சிநேகிதர்களையும் கொலை செய்வதற்கு பாபிலோன் தேசம் தேடும். பைபிளில் போட்டிருக்கு. ராஜாவுடைய ஒரு சொப்பனத்துக்கு பதில் கிடைக்காம எல்லா ஞானிகளையும் கொலை செய்ய சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் தானியேலை கொலை செய்கிறதுக்கு தேசம் தேடும். உடனே தானியேல் இந்த செய்தி கேட்ட உடனே என்னடா பிரச்சனை அப்படிம்பாரு. இந்த மாதிரி ராஜா கேட்ட சொப்பனத்துக்கு யாரும் பதில் சொல்ல, அதனால் எல்லாத்தையும் கொல்ல சொல்லிட்டாரு. உடனே தானியேல் சொல்வார், ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடு, நான் ஜோம் பண்ணி பதில் சொல்கிறேன். பைபிளில் போட்டிருக்கு. தானியேல் ஐயோ ராஜா கொலை செய்கிறதுக்கு தேடுறாரு எல்லாம் பயப்படலை. எந்த செய்தி வந்தாலும் முதல் பயப்படாதீங்க. எந்த செய்தியும் வந்துட்டு போகட்டும், எப்படிப்பட்ட துர்செய்தியும் வரட்டும், நம்மளால் ஏற்றுக்கிற முடியாத அளவுக்கு எந்த விரோதமான சூழ்நிலைகளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கட்டும், எதிர்பாராத எந்த விபத்து ஏற்படட்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் தேவ பிள்ளை, உடனே அமைதியாக இருங்க. ஆண்டவரேன்ட்டு போங்க, ஆண்டவரேன்ட்டு போங்க. எந்த ஒரு செய்தியையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். எந்த சூழ்நிலையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். எந்த இடத்துலையும் ஆண்டவரால் மறுபடியும் வேறு செய்தியை உங்கள் காதில் கேட்க வைக்க முடியும். ஆமான் உண்டாக்கின அதே தூக்கு மரத்தில் அதே ஆமானை கொண்டு வந்து ஆண்டவரால் ஏற்ற முடிஞ்சிச்சு. அவன் மொர்தெகாய்க்காய் ஏற்படுத்தி இருந்தான். மொர்தெகாய் இனத்தை அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, காரியம் மாறுதலால் கர்த்தரால் முடிஞ்சுன்னு போட்டிருக்குது. அதனால் எந்த காரியத்தையும் கர்த்தரால் மாறுதலாக முடிய வைக்க முடியும். விடிகிறதுக்குள்ளே உங்கள் காரியத்தை மாற்ற முடியும். நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே காரியத்தை கர்த்தர் மாற்ற முடியும். நீங்கள் எழுப்புறதுக்குள்ளே கர்த்தர் காரியத்தை மாற்ற முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்தையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. காரியத்தை மாற்ற முடியுன்றதை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டு நீங்கள் போராடாதீங்க. ஆண்டவரே அப்படின்னு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் 1000 யோசனைகள் வச்சிருக்கிறார், 1000 திட்டங்கள் வச்சிருக்கிறார். யாரை கொண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் செய்வார். அதனால் கேள்விப்படுகிற எல்லாத்தையும் நம்பி சோர்வடையாதீங்க. எந்த செய்தியை கேள்விப்பட்டாலும் அந்த செய்தியை முதல் தேவனுக்கு தெரியப்படுத்திங்க. ஆண்டவரே, கேள்விப்படுகிற அந்த நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரம்ப்பான்னு சொல்லுங்கள். கேள்விப்படுகிற அந்த பயமுறுத்துகிற செய்திக்காக ஆண்டவரே அப்படி சமூகத்துக்கு வந்துருங்கப்பான்ட்டு வாங்க. எசேக்கியாவை போல் வாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாட்களில், கொஞ்சம் அவ்வளோதான், காலங்கள் கடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்ட எல்லா செய்திகளையும் கர்த்தர் நற்செய்தியாக மாற்றுவார். நீங்கள் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க எந்த செய்தியும். ஏன்னா நீ போக போக பல பைபிளில் கடைசி காலங்களில் பூமி எதிர்ச்சியிலிருந்து எல்லா ராஜாக்கள் தேசங்களுக்கு விரோதமாக தேசம் எழும்போம் எல்லாமே நம்ம கேள்விப்படுறதுலாம் பயமுறுத்துகிற செய்தி தான் வரும். ஆனால் நானும் நீங்களும் பயப்படக்கூடாது. அதுதான் நமக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. நானும் நீங்களும் பயமுறுத்துகிற செய்திகளை கேள்விப்படும் போதெல்லாம் பயப்படக்கூடாது. நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். நான் பயப்பட மாட்டேன், எனக்கு பொல்லாப்பு வராது.
நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த தீங்கு என்ன நெருங்காது அல்லது எனக்கு நேரிடாதுன்னு சொல்லுங்க. எந்த செய்தியை கேட்டாலும் பயப்படாதீங்க, எல்லா செய்தியும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. எசேக்கியாவை ஃபாலோ பண்ணுங்க. வருகிற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க, எல்லா கசப்பின் செய்திகளும் மாறி மகிழ்ச்சியின் செய்திகள் உண்டாக தேவன் கிருபை பாராட்டுவாராக. பிதாவே, இந்த எசேக்கியாவின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவன் தனக்கு வந்த செய்தியை தேவனுக்கு தெரியப்படுத்தி அதை ஒரு நல்ல செய்தியாக மாற்றினான். நாங்களும் எங்கள் வாழ்க்கை